ஹாய் கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம மைண்ட் கிராஃப்டில் ஜாயினிங் ரேண்டம் சர்வர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்வர் இருக்குது. அந்த சர்வரில் போனோம்னா நம்மளை ரேண்டமான பப்ளிக் சர்வரில் வந்து கொண்டு போய்விடும். அங்கே போயிட்டு அந்த சர்வரில் ஃபன் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதான் நான் சொன்ன சர்வர். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேண்டமான சர்வர்ஸ்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எஸ்எம்பி சர்வர் செலக்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சர்வர் தூக்கி நான் வச்சுட்டேன்னா அந்த சர்வருக்கு என்னை வந்து டெலிபோர்ட் பண்ணிடும். ஓகே, நம்ம இப்போ எந்த சர்வருக்கு வந்திருக்கோம்? இப்போ ஏதோ ஒரு சர்வருக்கு வந்திருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பப்ளிக் எஸ்எம்பி. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்எம்பியில் தான் நம்ம போய் ஃபன் பண்ண போகிறோம். பிளேயர்ஸ்லாம் போட்டு அடித்து அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எப்படி வந்து பார்த்திங்கன்னா சர்வே பண்ணுற இடத்துக்கு போகிறதுன்னு தான் எனக்கு சுத்தமாக தெரியல. நானும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சில சர்வரில் /RTP அப்படின்னு போட்டால் வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் பண்ணுவாங்க. சரி அப்படின்னு நானும் போட்டு பார்த்தா டெலிபோர்ட் ஆகலை. அப்புறம் சரி ஓகே, திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் /RTPன்னு போடுவது பக் ஐட்டம்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா திரும்பவும் டெலிபோர்ட் ஆகலை. அப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு என் மூளையை கசக்கி பிடிஞ்சோன்னா மேஸ் சர்வேவல்னு இருந்தது. அதை அமுக்குனா கையில் மேஸ் கொடுத்துட்டாங்க. என்னங்கடா இது, கேமுக்குள்ளே போய் நான்லாம் இது வரைக்கும் சர்வைவலில் மேஸே எடுத்தது இல்லைங்க. ஸோ அந்த மாதிரி நான் இது வரைக்கும் மேஸே எடுத்ததில்லை. பார்த்தா இதில் என்னென்னா உள்ளே வரும்போது மேஸ் கொடுத்து தான் அனுப்புகிறீங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே என் சர்வர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. சரி, இங்கேயாச்சும் வந்து /RTP போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து /RTP அப்படின்னு நான் போட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆகிற ஆப்ஷன் வந்துட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேர்ல்டு அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே, அங்கேயே என்னை டெலிபோர்ட் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் ஆகிட்டோம் கைஸ். ஓகே, வந்தாச்சு. ஸ்டார்டிங் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு லெதர் ஆர்மர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்வென்ட்ரியில் இருக்கிறது தான். என்ன இன்வென்ட்ரி ஓப்பன் ஆகலை? ஓப்பன் ஆகிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து எதுவும் பிளேயர்ஸ் பார்த்தா டக்குன்னு PvP பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் ஒரு பொருளை எடுத்து இப்படி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பொருளை வைக்கிறதுக்கு நான் இன்வென்ட்ரி விட்டு வெளில வந்துட்டு திரும்ப இன்வென்ட்ரி அமைக்கி தான் வைக்க வேண்டியதாக இருக்குது. சர்வர் பக்கா இல்லை எனக்கு எதுவும் பக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு சுத்தமாக தெரியல. சரி ஓகே, எதாக இருந்தால் என்ன கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் கொஞ்சோண்டு வுட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். அப்போ தான் நமக்கு வந்து எதுவும் கிராஃப்டிங் டேபிள் எதுவும் செய்யணுன்னா நமக்கு தேவைப்படுன்றதுனால வுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணிக்கிட்டேன். எங்கேயாவது பிரிட்ஜிங் போடுற மாதிரி இந்த பிரிட்ஜெல்லாம் போட்டு போகிறதுக்காக. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு கொஞ்சோண்டு வுட்டை கலெக்ட் பண்ணிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிளேயரை கண்டுபிடிக்கணும். அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட் ஆகணும், இல்லைனா PvP பண்ணணும். இதான் நம்மளோட டாஸ்க்கு. ஓகே கைஸ், இந்த சர்வரில் எதுவும் பிளேயர்ஸ் கண்ணில் படுறாங்களான்னு சொல்லிட்டு தேடி பார்த்துட்டு வரேன் கைஸ். அப்புறம் நிலத்தில் நடந்த நீ தண்ணிக்குள்ளே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிளேயர்லாம் கிடைக்கல. அதுக்கு பதிலாக ஒரு விசித்திரமாக ஒன்று பார்த்தேன். ஒன்றும் இல்லை கைஸ், இந்த பாருங்க கைஸ், அந்த இடத்துல ஒரு 3 டேட்டு, அந்த 3 டேட்டோ 4 டேட்லேயோ 3 டேட்டில் ஒரு ஸ்ப்ரூஸ் மரம். இதை தான் நம்ம கண்டுபிடிச்சோம் நேரம் தேடி. பிளேயர்ஸ்லாம் யாரும் கண்ணிலே படலை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட்டு சர்வருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போகலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு சர்வர் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இந்த சர்வரில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளேயர்ஸ் கண்ணில் படுறாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணால் நம்மளை வந்து TP பண்ணிடுவாங்க. ஓகே, எங்கே வந்துருக்கோம்? நேரம் லோட் ஆகுது. வந்துட்டு கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பரவாயில்லையே கைஸ், நமக்கு டூல்ஸ்லாம் பாருங்களேன், அயன் டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டரே வேறு லெவலு கைஸ், பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டு, ஃபுட்டு, அடேங்கப்பா என்னங்க எல்லாமே இவங்களே கொடுத்துட்டாங்க. பரவாயில்லையே. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சர்வைவல் பண்ணுற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம். இஞ்சி இன்வென்ட்ரி ஓப்பனே பண்ண முடியல. அது என்ன பக்கா இல்லை என்ன அதுன்னு எனக்கு சரியாக தெரியல. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு போர்ட்டல் இருக்குது. இந்த போர்ட்டலுக்குள்ளே போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட் பண்ணிடுமா. ஓகே, இருங்க போகலாம். என்ன வெளில வந்துட்டு ஏதோ நெட்டு பக்காக இருக்கும் கைஸ். இருங்க திரும்ப வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ போகும்போது கன்ஃபார்ம் நம்ம டெலிபோர்ட் ஆகிறோம். ஓகே ஓகே, ஸோ ஓகே போகலாம். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படி நடக்குதுன்னே தெரில கைஸ். ஏதாவது ஒரு சர்வரில் உருப்படியாக நம்மளால் ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் /RTPன்னு போட்டு பார்க்கலாம். ஓகே, இதுலையாச்சும் எதுவும் நடக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, /RTP என்ன நடக்க போகுது? டெலிபோர்ட்டே ஆகலை கைஸ். என்ன பண்ணுறது? அப்போ அடுத்த சர்வர் 3க்கு போக வேண்டியதான். நானும் வந்தேன். அப்போ திடீர்னு ஒரு 3 பிளேயர்ஸ் வந்தாங்க. அதில் ஒரு ஆள் அட்மின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச அட்மின் தான் நினைக்கிறேன். ஒரு ஆள் ஹாய்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நானும் டக்குன்னு ஹாய்னு போட்டுவிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தேன், இவங்களால மட்டும் போயிட்டு வர முடியுது, நம்மளால் போயிட்டு வர முடியல. அப்போ அது நம்ம பக்கு தான். அப்புறம் ஹலோன்னு போட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹலோன்னு போட்டு விட்டேன். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா
என்ன பண்ணுறது அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே, இவங்க தலையில் ஏறி உட்காந்து நம்மளும் அவங்க போகிற இடத்துக்கே கூட சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கையில் இருக்கிற அந்த ஆர்மர்ஸ்லாம் எக்யூப் பண்ணிட்டேங்க. எக்யூப் பண்ணிட்டா இப்போ நான் வந்து அவங்க தலையில் உட்கார முடியும். ஓகே, உட்காந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எலக்ட்ராவோ என்னென்னமோ வச்சுருந்தாரு. அட்மின் தானே, அவர் பறந்தெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருந்தார் சர்வரை. ஆனால் கடைசி வரைக்கும் சர்வைவல் பண்ணுற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டே போகல. அதுதான் ஒரு சோகமான கதை. நண்பர்களே, 3வது சர்வருக்கு வந்தாச்சு. அட்லீஸ்ட் இதுலையாச்சும் யாராவது கண்ணில் படுறாங்களான்னு பார்க்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தேன், இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்ரேட்டர்லாம் நின்றுட்டு இருந்தார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேர்ல்டுக்கு வந்து எப்படியோ டிபி ஆகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சி டிபியும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிட்டேன். சரி ஓகே, எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தா ஒரு நல்ல பயம் தான், ஒரு டீசெண்டான பயமில் தான் ஸ்பான் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து இந்த மரத்து மேலெலாம் ஏறிட்டு இருந்தேன். எனக்கு லைட்டாக நெட்டு ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். என்ன வந்து பாருங்களேன், நான் நிறைய இடத்துல பிளாக் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவேன், பட் எதுவுமே உடையாது. என்ன பாருங்களேன், உடையும், ஆனால் அது என் கைக்கே வராது. அது என்ன பகுன்னு தெரியல. அப்புறம் பார்த்தா ஓவர் வேர்ல்டு என் கையில் இருக்குது. இது உலகமே என் கையில் இருக்குது கைஸ். என்னங்க இது? அதுவும் ஒரு பக்கு தான் நினைக்கிறேன் கைஸ். ஓகே, அங்கேருந்து நம்ம வந்து பொறுமையாக போகலாம், ஃபாஸ்ட்டாக. என்ன அடி விழுவ மாட்டேங்குது கைஸ்? என்னங்க இது? நானும் ஹைட்லேருந்துலாம் தான் குதிக்கிறேன், ஆனால் அடியெல்லாம் பெருசாக விழுவுற மாதிரி இல்லையே. இந்த பாருங்க விழுவாது. என்னடா விழுந்துட்டு, டே என்னடா பொசுக்குன்னு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்க. சரி கைஸ், இதுலையாச்சும் யாரும் பிளேயர்ஸ் பார்க்க முடியுதான்னு பார்க்குறேன். கைஸ், நம்ம ஒன்று நினச்சி போனால் அது ஒன்று நடந்துட்டு. சரி ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ டாட்டா, பை பை, சி யூ கைஸ்.